ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு விலையுயர்ந்த ஒரு கார் உண்டு. அந்த காரை பாருங்கள், அந்த காரை உருவாக்குகிறதற்கு, ஒரு காரை உருவாக்குறதற்கு 6 மாதங்கள் ஆகுமா. அவ்வளோ கஷ்டமான ஒரு கார், அவ்வளோ கடினமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்களாம் ப்ரீ புக் பண்ணிவிட்டு. அப்போ பாருங்கள், ஏன் அவ்வளோ நாட்கள் எடுக்கிறது? ஏன்னா அவ்வளோ மதிப்புள்ள ஒரு பல கோடி மதிப்புள்ள அந்த கார் அது. இன்றைக்கு நம்மளுடைய வெயிட்டிங் டைம் கூட ரொம்ப லாங்காக இருக்கிறது போல இருக்கும். ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, யோவான் ஸ்நானகனை போல ஒரு மகிமையான ஒரு முடிவை உங்களுக்கு தர அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. முத்துக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது உருவாகுகிற விதம் தெரியுமா? அந்த முத்து, அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுமா? அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த சதையான பகுதியில், அது பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. அப்போது அந்த சிப்பிக்குள்ளே ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ஏதோ ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு காரியம் உள்ளே போகும் பொழுது அந்த சாஃப்ட் இருக்கிற அந்த சதையை அது இரிட்டேட் பண்ணும் பொழுது அது அந்த கல்லை, அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை கவர் பண்ணுறதுக்காக, அந்த குத்தாமல் இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு திரவத்தை சுரந்து கொண்டே இருக்குமா அந்த சிப்பி. அது சுரந்து 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 பல நாட்கள், பல மாதங்கள் அது சுரந்து 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 அது ஒரு அழகான ஒரு முத்தாய் மாறுகிறது. ஹalleluya. நிறைய நாட்கள் ஆனால் பெரிய முத்து. பெரிய முத்து என்றால் அது விலை அதிகம். இன்றைக்கு ஒருவேளை அந்த காத்திருப்பு நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த முத்துக்குள்ளே அந்த கல் போகும்பொழுது அதுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஆனால் அந்த இரிட்டேஷனில் அந்த முத்து என்ன பண்ணுகிறது தெரியுமா? அதை நான் முத்தாய் மாற்றுகிறேன். ஹalleluya. என் பொறுமையின் நிமித்தம் அதில் நான் சுரந்து, அந்த திரவத்தை சுரந்து அதை நான் முத்தாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அது ஒரு விலையேற பெற்ற முத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு இந்த காத்திருப்பு நாட்களில் பேசுகிற அந்த குத்தி பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. இன்னும் திருமணம் நடக்கலையா? இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலையா? இன்னும் நீங்கள் கடன் அடைக்கலையா? இன்னும் இப்படியே தான் இருக்கிறீங்களா? இப்படியெல்லாம் உங்களை பார்த்து நிந்தையான வார்த்தைகள் வருதா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஹalleluya. கொஞ்சம் சகிக்கிறேன் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த சகிப்பு ரொம்ப கஷ்டம்தான், சகிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் சகிக்கிறேன், இன்னும் எனக்கு பொறுமையை தாங்க, இன்னும் எனக்கு பலனை தாங்க, இன்னும் எனக்கு காத்திருக்க எனக்கு பலனை தாங்க. ஹalleluya. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் அப்படியே விட்டுட்டார் இல்லை, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்துக்கு, என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார். ஹalleluya. அவர் பதில் கொடுப்பார். ஆனால் என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேணும். இன்னைக்கு சாராளை போல நமக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துராம நிதானமாய், ஹalleluya, ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். இன்றைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். உலகத்தார் போல இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, என் சொந்த ஞானத்தில் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஹalleluya, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. உன் சுய புத்தியின் மேல் நீங்க சொல்லுங்க, என் சுய புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன். சில நேரம் கோபப்படுகிற சூழ்நிலையில தேவையில்லாத முடிவுகளை நம்ம எடுத்துருவோம். ஆண்டவரே, அந்த கோபப்படுகிற சூழ்நிலையில, ஆண்டவர் எரிச்சலா இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த நிந்தையான வார்த்தைகள் எனக்கு நேராய் வரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க சொல்லுங்க. அந்த சகிப்பு தன்மையை கேளுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹalleluya. இன்னும் சகிக்க இந்த போராட்டங்கள்ல ஆண்டவர் இன்னும் பொறுமையா இருக்க. அன்றைக்கு தண்ணீர் எப்பவும் கலங்கும், யார் என்னை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த சப்பானி இருந்தது போல இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம், நாங்கள் தண்ணீரை பார்க்கல, நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல, நாங்கள் மனிதர்களை பார்க்கல. நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு பொறுமையை தருவீராக, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.